subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க thank you ஹலோ ஹாய் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் சௌத்ரம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவுட்டோர் யூனிட் வந்து எல்ஜி யூனிட்டு ஸோ இது வந்து இன்டோர் ஜாயிண்ட் அண்ட் அவுட்டோர் ஜாயிண்ட் வந்து ஃப்ளேர் நெட் உடஞ்சிருக்கு ஸோ அந்த ஃப்ளேர் நெட் வந்து எப்படி உடஞ்சிருக்கு எதனால் உடஞ்சிருக்குன்றது உங்களுக்கு வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது கேர்ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து மெக்கானிக்கல் வித் எலக்ட்ரிக்கல் இருக்கிறதுனால ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு செய்யணும் பட் இது வந்து ஹெல்ப்பர் வேலை செய்கிறவங்களுக்கு தான் மெயின் இந்த வீடியோ வந்து நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அது வந்து நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கணும் இது மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் நிறைய வரும் அதே மாதிரி மெக்கானிசம் இது ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அவுட்டோர் யூனிட் வந்து ஒரு 10 years பிஃபோர் வந்தது இது எப்படி உடஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து கேஸ் வந்து மைனூட்டாக தான் இருக்குது ஸோ இது வந்து அவுட்டோர் யூனிட் எல்ஜி யூனிட்டு ஸோ இது வந்து அலுமினியம் காயில் இது இந்த கண்டென்சர் வந்து 2 டைப் வந்திருக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதை பாருங்கள் அலுமினியம் வித் காப்பர் வந்து போடுறேன் இது வந்து பியூர் அலுமினியம் வித் காப்பர் இது 2 டைப் வந்திருக்கு அலுமினியம்லேயே இது வந்து பைப் டைப் அலுமினியம் இது ஸோ இது வந்து பாருங்கள் அவுட்டோர் யூனிட்டுடைய இன்சைடு இது ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இது எதனால் ஃப்ளேர் நெட் உடஞ்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு இது அவுட்டோர் யூனிட் ஃபுல் பிளாக் ஆனதுனால உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகிட்டு பைப்லைனுடைய இப்போ நம்ம இன்டோர் ஜாயிண்ட் பிரிக்கிறோம் எந்த இடத்துல லீக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இந்த ஜாயிண்ட் பிரித்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் லீக் ஆகிருக்குன்றது செக் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு பிரித்து காட்டுறதுக்காக பார்க்குறோம் இப்போது சோப் ஆயில் விடுவோம் பாருங்கள் ஸோ ப்ரோக்கன் ஆகிருக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சோப் ஆயில் லைட்டாக விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் உள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் எடுத்து விட்டுட்டு வேக்கம் போட போகிறோம் ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து இப்போது ஃப்ளேர் நெட் உடஞ்சிருக்கிறது பாருங்கள் ஸோ இது 10 years யூனிட் இது ஸோ வேறு இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே வந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து ஸ்பேனர் போடும்பொழுதும் ஆயிருக்கலாம் பட்டு லைட் க்ராக் ஆகிருக்கும் பட் இப்போ அவுட்டோர் யூனிட் வந்து ஃபுல் பிளாக்கில் இருந்ததுனால உங்களுக்கு வைப்ரேஷன் ஹெவியாக இருந்திருக்கு ஸோ இந்த பைப்லைனில் வந்து எதுவுமே வந்து கிளாம்ப் எதுவுமே இல்லை ஸோ பாருங்கள் பவுல் வருது பாருங்கள் ஸோ இப்போ ஃப்ளேர் நெட் கைடியாச்சு இது வந்து 1/2 inch ஃப்ளேர் நெட் இது ஸோ இது புது ஃப்ளேர் நெட் இது இப்போ அவுட்டோர் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ அவுட்டோர் வாஷ் பண்ண கீழே அந்த டஸ்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோர் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ ப்ராப்பராக வந்து இப்போ பாருங்கள் காயில் வந்து பின்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் ஸோ இப்போ கிளியராக இருக்குது இது வந்து அவுட்டோர் வந்து கிளாம்ப் பண்ணியிருக்காங்க ஸோ டைரக்ட் கிளாம்ப் பண்ணியிருக்காங்க போல் நெட் டைட் பண்ணியிருக்காங்க இது நடுவில் வந்து 4 லெக்குக்கும் வாஷர் வைப்போம் நம்ம மோஸ்ட்லி வந்து புஷ் வைப்போம் இப்போ பாருங்கள் இப்போது டியூப் கட்டர் மூலயமா காப்பர் பைப்பை வந்து கட் பண்ணுறோம் ஏன்னா அந்த பழைய ஃப்ளேர் நெட் எடுத்தால் தான் நம்ம புது ஃப்ளேர் நெட் வந்து ஃப்ளேரிங் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து மைனூட்டாக பண்ணிகிட்ருக்கோம் டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து காப்பர் பைப் இது பியூர் காப்பர் பைப்புன்றதுனால கொஞ்சம் பழைய காப்பர்ன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்கள் இப்போ ஃப்ளேர் நெட் கைட்டியாச்சு ஸோ புதுசுக்கும் பழையசுக்கும் வித்தியாசம் பாருங்கள் ஸோ ப்ரோக்கன் ஆகிருக்கு அந்த ஹீரோ மார்க் வச்சு காட்டுவோம் பாருங்கள் டெஸ்டரில் ஸோ இதுதான் ப்ராஸ் ஃப்ளேர் நெட் இது ஸோ இப்போ புதுசு வந்து ஃப்ளார் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பிளாக் பண்ணிவிட்டு இப்போ யோகா எடுத்து போட்டுட்டு ஸோ இப்போ கிளியராக இருக்குது ஃபைல் பண்ணியாச்சு ஸோ வீடியோ லென்த் ஆகுன்றதுனால நம்ம வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பீடாக ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் அந்த டெக்னிக்கல் ஒர்க் தெரியாமல் போயிடும் இது வந்து 12 minutes தான் இது ஸோ இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளேர் ஃபஸ்ட் டைம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஃப்ளேர் நீட் ஆகிடுச்சு ஸோ புது ஃப்ளேர் நெட் போட்டாச்சு இப்போது ஸோ மோஸ்ட்லி வந்து நான் டஃப்லான் யூஸ் பண்ணுவவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்னுடைய மெயின் குரு 2-3 பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் டஃப்லான் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ இருக்க ஃப்ளேர் நெட் வந்து சீக்கிரம் ப்ரோக்கன் ஆகிறதுனால நான் அந்த ஒரு மார்க்கிங்காக நான் அந்த ஃப்ளேர் விட்டுருக்கேன் பாருங்கள்
பழைசு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் போட்டுட்டோன்னா வந்து எம்சியில் இது பேர் டஃப்லான் டேப் சொல்லுவோம் நாங்கள் இது பேர். ஸோ கோட்டருக்கும் போட்டுவிட்டோம், கோட்டரும் கட்டிட்டேன். ரெண்டும் பண்ணும்பொழுது புதுசாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து இது நம்ம பண்ணோம் அது பண்ணோன்னு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ரெண்டுமே பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போது டபுள் ஹேண்ட் ஸ்பேனர் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். 12 and 10 பாருங்கள். இப்போ நார்மல் டைட் வச்சாச்சு. ஸோ ஹேண்ட் டைட்டோட நார்மல் டைட் சொல்லுவோம். ஃப்ளார் நட் பூஸ் போட்டிருக்குன்ற ஒரு தைரியத்தில் நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ளார் இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது கோட்டரும் டைட் பண்ணியாச்சு. இந்த கோட்டர் நெட் வந்து பண்ண சொல்ல ப்ராப்பராக அதுவும் பண்ணணும். ஸோ இப்போ கிளியராக ரெண்டுமே புதுசாக கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் அலுமினியம் காயில் காப்பர் காயில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் இந்த டைப். இது செகண்ட் இருக்கிறது வந்து காப்பர். இப்போது மாடிஃபிகேஷன் பண்ணுறத மோஸ்ட்லி பண்ணுறவங்க இந்த செகண்ட் பண்ணுவாங்க. தேர்டு தான் அலுமினியம், பியூர் அலுமினியம். இதுதான் மோஸ்ட்லி வந்து லீக் வந்து 3-4 இயர்ஸ்லேயே வந்துடும். ஸோ இது பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்காங்க. காப்பர் பைப்பும் அலுமினியம் வந்து இது பியூர் அலுமினியம். இது ஃபஸ்ட் பார்ட் இருக்கிறது தான் இந்த நீங்கள் இமேஜ் பார்க்குறது ஃபஸ்ட் பார்ட் அலுமினியம் காயில் இது. ஸோ இதெல்லாம் வந்து 10 இயர்ஸ் வந்திருக்கு. பட் எல்ஜியில் வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஃபஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வரது தான் பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ பாருங்கள், வேக்கம் போட்டுட்டோம். ஸோ வேக்கம் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு டைமும் வந்து அவுட்டோர் பைப் வந்து கழட்டினாலே நம்ம வந்து வேக்கம் போடணும். ஸோ இப்போ மைனஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதை பாருங்கள், அங்கே ஸ்மோக் வருதுன்னா ஸோ வேக்கம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இது 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் தான் உள்ளே இருக்க அந்த அட்மாஸ்பியர் ஏர் வெளியே எடுத்துரும் மோஸ்ட்லி வேக்கம். அதுக்கப்புறமா நம்ம வந்து 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் போடலாம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் 5 மினிட்ஸ் போடுவோம். இல்லைனா மேக்ஸிமம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் அப்படின்னா 10 மினிட்ஸ் போட்டு வேக்கம் இது பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸ்மோக் வந்து ஸோ நின்றுடுச்சு. இப்போ வேக்கம் ஃபுல்லாக வந்து ஆகிட்டுருக்கு. இப்போது ப்ராப்பராக ஸ்மோக் நின்றுடுச்சு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து வேக்கம் வந்து ஆகிட்டுருக்குன்றது பாருங்கள் 9 மினிட்ஸ் 22 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணலாம். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறது வந்து மைனஸில் கரெக்டாக இருக்குன்றது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகக்கூடாது. பிறகு மைனஸில் இருந்தது. ஸோ இது வந்து 22 கேஸ் இது. ஸோ போட்டுட்டு அது அந்த பர்ஷ் பண்ணலாம். இந்த பைப்பில், இந்த பிளாக் பைப்பில் இருக்கிறது. ஸோ அது உள்ள வேக்கம் போட்டுருக்கிறதுனால ப்ராப்பராக அட்மாஸ்பியர் ஏர் இல்லாமல் இப்போ வந்து ஒரு 100 to 150 PAC வச்சுட்டு நம்ம லீக் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லீக் செக் பண்ணுறோம். ப்ராப்பராக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளார் நெட்டை வந்து ரொம்ப கவனமாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இதிலே தெரிஞ்சிடும். ஸோ கிளியராக இருக்குது. செகண்ட் வந்து கோட்டர் நெட்டும் நம்ம டைட் பண்ணது ரெண்டுமே கை வச்சுருக்கிறதுனால நம்ம பண்ணிடலாம். இப்போ இது 2 நெட்டு. ஸோ கிளியராக இருக்குது. ஸோ இப்போது 120 இருக்குது. அதே மாதிரி அவுட்டர்லேயும் செக் பண்ணிக்கலாம். அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது 5 நெட் வரும் இதில் மோஸ்ட்லி. ஸோ சார்ஜிங் நெட்டு, கிளாண்ட் நெட் ரெண்டு வந்து காப்பர் நெட்டு. ஸோ இப்போ பாருங்கள், கிளாம் மீட்டர் போட்டு ஆன் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் இருக்கும்பொழுது 4 amps எடுக்கும். ஃபுல் லோடில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 எடுக்கும். அது மோஸ்ட்லி 1.5னா. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது. ஸோ இப்போ பாருங்கள் 35 to 40 இருக்கும்பொழுது அது அந்த ஐஸ் ஃபார்முலேஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து இழுக்க ஆரம்பித்த உடனே பாருங்கள் அதனுடைய ஐஸ் ஃபார்முலேஷன் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான் ஆகிடுச்சு. இப்போது அது தேவையான PAC உள்ளே எடுத்துடுச்சு. ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து அந்த ஐஸ் ஃபார்முலேஷன் இருக்காது. இப்போ பாருங்கள் 55 PAC இருக்குது. ஸோ இன்னொரு டைம் ரன்னிங்கில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக இருக்குது. ஐடியல் ப்ரெஷர்லையும் செக் பண்ணுவோம், ரன்னிங் ப்ரெஷர்லையும் செக் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது டஃப்லான் வந்து அந்த ஒரு மார்க்கிங்காக நான் எப்போவுமே வந்து ஃப்ளார் நெட் மேலே ஒயிட் ரோல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா மேலே பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம். இது வந்து ஏன் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் எதனா இருந்தால் கூட அந்த வினைல் டைப்பில் தெரிஞ்சிடும். இப்போ இது பாருங்கள், பழசு இருந்ததையும் போட்டுட்டு ஸோ புதுசு பேக் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த வினைல் டைப் பண்ணும்பொழுதோ வெளியில் இருக்க அட்மாஸ்பியர்
ஏர் எதுவுமே படாமல். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டைட்னஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு கூலிங் வந்து 100% வந்து இன்டோருக்கு போகிறதுக்கான ஃபுல் ஃப்ளெஜில் இருக்குது. பாருங்கள், இப்போது ரன்னிங்கில் வந்து அவுடோர் வாஷ் பண்ண பிறகு 55 to 65 இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக அங்கேயும் டஃப்லான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், தொடச்சிட்டு அதை அங்கேயும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸோ லீக் செக் பண்ணிவிட்டோம். இந்த கிளானெட்லேயும் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 3 இடத்துலையும் நம்ம வந்து போடுறதுனால எங்கன்னா லாங்காக வந்து ஒரு 6 month 1 year போனால் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆயில் ட்ரேசிங் ஈஸியாக தெரிஞ்சிடும். பாருங்கள், ப்ராப்பராக இருக்குது. இது வந்து கரெக்டாக ஒரு 1 year 2 year வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க. இப்போ டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வந்து சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள் எல்லாருமே. இது வந்து எலக்ட்ரிக்கல் வித்து மெக்கானிசம்ன்றதுனால ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் இது கை வைக்க வேண்டாம். டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது மானிட்டேஷன் ஆகிடுச்சு நம்மளது எல்லாமே. இனிமேல் நிறைய நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.